சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். கருவினாலன்றியே கருவேலாமாயவன், உருவினாலன்றியே உருவு செய்தானிடம், பருவநாள் விழபொடும் பண்பினொடு பருவநாள் விழபொடும் பாடலொடு ஆடலான், திருவினான் உறைவிடம் தென்குடி திட்டையே. கருமையும் கமலையும் விரிதமிட்கூடலும் திருநகராக இருந்து சிவையான செங்கோல் செலுத்துகின்ற நமது திருக்கைலாய பரம்பரை 27வது பட்டம் நட்சத்திர குருமாமணிகளாக விளங்குகின்ற திருமுறை செப்பேடு கண்டருளிய இன்றைக்கு சைவ பேருலகிற்கு பொற்காலம் படைத்து அகில உலகம் எங்கும் உலா திருவுலா சென்று குரு லிங்க சங்கம வழிபாட்டிலே இந்த திருவுலாவை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிற ஸ்ரீ குருமாசனானவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளால் சிந்தை செய்து போற்றி துதித்து வணங்கி மகிழ்கிறேன். 27 திருமுறை ஆசிரியர்கள், 49 சங்கப்புலவர் பெருமக்கள், அவர்களையெல்லாம் மெய்கண்ட சாத்திர ஆசிரியர்கள், இவர்களுடைய அருள்வாக்குகளை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், கற்றுத்துறை போய நமது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய இளவலார் தொண்டை மண்டலம் நின்று காத்த பெருமான் என்று போற்றப்பெறுகிற பாலராவாயர் அவருடைய திருப்பெயரே தாங்கி வந்திருக்கிற நம் ஐயா இன்றைக்கு யார் எந்த ஒரு வினா தொடுத்தாலும் அந்த வினாக்களுக்கு சரியான தெளிவான விளக்கம் தரக்கூடிய பேரறிஞர் பெருமானாக விளங்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான சேக்கிழார் காட்டும் பதிக பெருவழி என்கிற இந்த நூல் பாராட்டுதலுக்குரிய அதாவது ஒரு சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் நிறைய இந்த பெரியவங்களுடைய அருள்வாக்குகளை எல்லாம் எழுதியிருப்பாங்க. அதுபோல் விசுவாசம் காரணம் வியாதி நிவாரணம். பிறவியே ஒரு வியாதி, அந்த வியாதி பவரோகம், அதற்கு விசுவாசம், சுவாசம் இருந்த பிரயோஜனம் இல்லை, விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு அந்த விசுவாசங்கிறது குரு பக்தியாக மலருகிற பொழுது அது பூரணத்துவம் பெறும். அப்படி குரு பக்தியிலே இன்றைக்கு பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சிவதீபன் அவர்கள் நமது மகாசனானவர்களிடத்தில் வைத்திருக்கிற அந்த பக்தி இருக்கிறதே அளப்பரிது. அப்படி அவர்கள் மிக சிறப்பாக, அதாவது ஞான சாத்திரங்களிலும் தோத்திரங்களிலும் எல்லா வகையிலும் பெரியவர்களுடைய அந்த வழிமுறைகளை பேணி போற்றி அப்படியே நடக்க வேண்டுங்கிற ஒரு தன்னடக்கத்தோடு மிக சிறப்பாக, அதாவது தம்மை அமைத்து கொண்டு, அந்த வடிவமைத்து கொண்டு அவர் நடந்து காட்டுவதோடு அதை எழுதியும் காட்டியிருக்கிறார். சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்குகளை வைத்து அதற்கு அருமையான திருப்பெயர் தான் சேக்கிழார் காட்டும் பதிக பெருவழி அப்படிங்கிறது. இந்த நூலை பற்றி ரொம்ப அழகாக அவர் எனக்கு இந்த செல்ஃபோன் வாயிலாக அனுப்பிச்சிருந்தார். எனக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் லென்ஸ் வச்சதுனால படிக்க இயலவில்லை. ஆனால் ஒரு சில பகுதிகளை படிக்கின்ற பொழுது எவ்வளவு ஆழம், அதாவது அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் அப்படின்னு அழகா திருக்குறள். எவ்வளவு நூல் பயிற்சி இருக்க வேண்டும், அதில் ஆய்வும் தோய்வும்
எந்த அளவு இருந்தால் இப்படி ஒரு நூலை வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலேயே நான் வியந்து போனேன். பாராட்டுதலுக்குரிய சிவதேவன் அவர்களுக்கு நாம் எல்லாம் கரவொலி எழுப்பி நெஞ்சார வாழ்த்த வேண்டும். வளரும் கலைஞர். குன்றத்தூரை பற்றி சொல்ல வருகிற பொழுது அதற்கு முன்பாக நான் இங்கே ஒரு தேவார பாடல் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு நாமெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? பௌர்ணமி நாள் நிறைமதி. தேவார திருப்பதிகத்தில் பருவநாள் விழவோடும் அப்படிங்கிற குறிப்பு தென்குடி திட்டை எங்கள் ஓதுவாமூர்த்தி யயாதி அவர்கள் ரொம்ப நல்ல, அவர் சைவ சித்தாந்தத்திலும் திருமுறை பாடுவதிலும் திருத்துண்டு செய்வதிலும் வல்லவர். சுவாமிக்கு ரொம்ப அவருடைய பரிபூரணமான ஆசை கூறியவர். அதனால் அவர் அந்த பாடல் சொல்லுகிற பொழுதே அவருடைய பார்வையே என் மேலே வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதனால் பருவ நாள் பெரும்பாலும் நம்முடைய விழாக்கள்லாம் பருவ நாளில் தான் நடைபெறும். எல்லா விழாக்களும் பெரும்பாலுமே அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாம் சுவாமியுடைய மகாசனானவருடைய அருமையான திருவருட்கண் நோக்கம் குருவருள் பெற்ற வண்ணம் நம்மெல்லாம் அமர்ந்திருந்து இன்றைக்கு தரிசிப்பதே ஒரு பெரிய பேர். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நம்முடைய சிவதேவன். சேக்கிழார் பெருமான் அவதரித்த குன்றத்தூரை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு பழம்பாடல். ஆல் எங்கே அங்கே அரும்பறவை. ஆலமரம்னு இருந்தால் நிறைய பறவைகள்லாம் கூடியிருக்கும். ஆல் எங்கே அங்கே அரும்பறவை. மால் எங்கேன்னா அங்கே மலர் மடந்தை. அவரோட மார்பில் யார் இருப்பா? மலர் மடந்தை. அதுபோல் செங்கேதகை மணக்கும் செங்குன்றை ஊரன் எங்கே அங்கே இரவலரலாம்னு ஒரு பழம்பாட்டு. அது மாதிரி அந்த காலத்தில் வள்ளல்கள்லாம் குன்றத்தூரில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட குன்றத்தூர் சமீபத்தில் ஒரு கட்டுரையிலே வாசித்தேன். கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகள் தொன்மையான மிக பழமையான அந்த கற்கருவிகள், பழங்கால கற்கருவிகள்லேருந்து மக்கள் வாழ்ந்த குறிப்புகளெல்லாம் இந்த தொல்பொருள் ஆய்வில் கிடைத்திருக்கிறதுன்னு அந்த கட்டுரை வந்திருந்தது. அவ்வளவு பழமையான ஊர். நம்ம தூக்கு சீர்திரு தொண்ட தொகைவரி வாக்கியனாச் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் செக்குழானடி சென்னி இருத்துவாம். இந்த பாடல் எல்லாரும் நம்ம காஞ்சி புராணத்தில் வரக்கூடிய அருமையான தோத்திரம். அது மாதிரி இன்னொரு அருமையான பாடல், போக்கோடு வரவும் இல்லா புண்ணிய தொண்டர் அன்பால் ஆக்கிய படிவத்தன் நான் அறிவிலேயே முய்யக் கொண்ட மாக்கதை. பெரிய புராணம். நேற்று கூட ஒரு அன்பர் என்னிடத்துல கேட்டார், தெருத்தொண்டர் புராணம்ங்கிறத நம்ம பார்க்குறோம், பெரிய புராணம்னு முதல்ல யார் இதை சொன்னதுன்னு நம்ம நண்பர் என்னிடத்துல விசாவினார். அப்போ என்னன்னா, மாக்கதை ஏற்கனவே அது மாக்கதைங்கிறது நமக்கு எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவினின் முடி கடற்களித்தினை கருத்துள் இருத்துவாம்னு முதல்ல சுவாமி சொல்லிடுறாரு இல்லையா? அதனால் அப்படி அந்த அருமையான நூல் போக்கோடு வரவுமில்லா புண்ணிய தொண்டரன்பால் ஆக்கிய வடிவத்தன்னான் அறிவிலோ முய்யக்கொண்ட மாக்கதை உலகிற்கு ஆணி வகுத்து அன்பு நெறியில் தந்த செக்கிடான் அடிமனத்தும் சிரத்தினும் மணந்து வாழ்வாம் அப்படின்னு ஒரு அருமையான சேக்கிழார் பெருமானுக்குரிய ஒரு துதி. அப்போ சேக்கிழார் பெருமான் செய்தருள் இருக்கிற இந்த அற்புதமான நூலை பற்றிய இந்த ஆய்வில் எடுத்துக்கொண்டிருக்கிற முக்கியமான குறிப்பு, மகாசஞானம் அவர்கள் கூட அவங்க ஆசியுரையில் எழுதுகிற பொழுது மூவர் தேவாரத்தை முகந்து அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் நமது மகாசஞானம் அவர்கள். அப்போ என்னன்னா, இந்த மூவர் தேவாரத்தை முதல்ல எந்த அளவு அதில் தோய்வும் அதில் ஈடுபாடும் இருந்தால்தான் பெரிய புராணத்தை பயில்கின்ற பொழுது, பெரிய புராணத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நமக்கு அதில் தெளிவு உண்டாகுங்கிற கருத்தை எங்கள் ஐயா போல பெருமக்கள் எல்லாம் சொல்லுவதை சார்ந்து ரொம்ப அழகாக அதில் இருக்கிற நுட்பங்கள் தான். முக்கியமாக என்னென்னா, ஞானசம்பந்த பெருமான் அருளுகிறார்னா 8வது பாட்டு ஏன் பாடியிருக்கிறார், 9, 10 இதெல்லாம் ஒரே
மரபு நிலையில் எல்லா பதியங்கள்லையுமே இந்த கதைகளெல்லாம் வருகிறது, இந்த செய்திகளெல்லாம் வருகிறது. இல்லை என்னென்ன நுட்பங்கள் இருக்கிறது. அதே மாதிரி 10 பாட்டு தானே பதிகம், ஏன் 11 பாட்டு இருக்குது, 12 பாடல் இருக்கிறது. சில நேரங்களில் 20 பாட்டு திருவையாறு. இப்போ அப்பர் கைலை காட்சி ரொம்ப கண்கொள்ளா காட்சி. அடியேன் ஒரு 50-60 ஆண்டுகள் 55 ஆண்டுகளுக்கு முன்பே, ஏன் ஒரு 60 ஆண்டு கூட இருக்கு, அப்போ அதே திருவையாறில் பார்த்துருக்கேன். கைலை காட்சின்னு சொன்னால் ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக அப்படி இருந்த காலகட்டத்தை மாற்றி இன்றைக்கு நமது மகாசனியானவர்களுடைய அற்புதமான பெரும் திருப்பணி மட்டுமல்ல, அந்த கைலை காட்சியை வடிவமைத்து காட்டி நம்ம ஓதுவாமூர்த்திகளை எல்லாம் பாடச் செய்து அதற்குரிய விளக்கங்களையும் சொல்லி இன்றைக்கு பெரும் அளவிலே நம்முடைய திருவையாற்றிலே இந்த சாதனை படைத்திருக்கிறார்கள் நமது மகாசன்னிதானம் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அடுத்து திருக்குடமுழுக்கு, நன்னீராட்டு, 27 தேவஸ்தானம், தொடர்ந்து யாத்திரைகள். இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஞானசம்பந்த பெருமான் சொன்ன ஒரு அருமையான வாக்கு என்னன்னா, பிதற்றாய் பிறை சூடிதன் பேரிடமே. அவன் எழுந்தருளி இருக்கிற திருக்கோயில்கள் எல்லாம் சென்று தொழுமின்கள் தேவர் பிரானிடம் என்று சொன்னது போல தொடர்ந்து கிட்டத்தட்ட எத்தனை 1000 சிவாலயங்களை நமது ஸ்ரீ குருவாசனிதான் அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள் என்று பட்டியல் தயாரித்தால் வியந்து போவோம். அப்படி அந்த நடையரா பெருந்துருவு வாகீச பெருமான் எப்படி சென்று வழிபாடு செய்திருப்பாரோ அதுபோல தொடர்ந்து இப்போ தொண்டை நாட்டிலே கூட 100 ஆலயங்களை இப்போ சமீபத்திலே தரிசிக்க செய்திருக்கிறார்கள். கடல் கடந்த நாடுகளுக்கும் சென்று வருவது என்று இப்படி நம்முடைய சைவமும் தமிழும் தழைத்து அப்படி உலா வருகிற நிலையிலே நமது மகாசன்னிதானம் அவர்கள் இன்றைக்கு கதிரவனை ஒத்து அதாவது எப்படின்னா அவர் தான் உலா வருகிறார், எப்பொழுதும் உலா வந்து கொண்டு இருக்கிறார். அதுபோல ஞானசூரியனாக நமது மகாசன்னிதானம் அவர்கள் விளங்குகிறார்கள். எனக்கு என்னன்னா, இந்த அதாவது உலாவை பற்றி பேச வேண்டும் என்று தம்பி சொல்லியிருக்கிறாங்க. அது பொதுவாக வந்து நூல் ஆராய்ச்சியாக பேசுவது என்பது ஒரு நிலை. அப்படி இங்கே உலான்னு சொன்னதுனால பொதுவாக போட்டிருக்கிறார். ஒரு சேரமான் பெருமாள்னு குறிப்பிடலை. உலான்னு சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த தமிழ் கல்லூரியில் படிக்கிற போது படித்த ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. அதாவது என்னன்னா, திறந்திடுமின் ஒரு தலைவியை இச்சரித்தல். ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு ஊட்டிறாங்க. ஆசைப்பட்ட தலைவனை காண விடாமல் ஒரு தலைவியை ஒரு இல்லத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள்னு வச்சுக்கிங்களேன். அது பூட்டுவில் பொருள்கோள்ங்கிற பொருள்கோளுக்கு இந்த பாட்டை போட்டிருப்பாங்க. ஏன்னா உலா வருகிறார் யாருன்னா, அந்த நாட்டு மன்னன் உலா வர்ற. அப்படி மன்னன் மேல் மையல் கொண்ட தலைவி ஒருத்தி. அப்படி இருக்கிற போது அந்த பாட்டில் வரும், திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்து படிப்பெரிதாம் ஏதம் உறந்தையர்கோன் தன்னார மார்பின். அந்த வார்த்தை இருக்க, தமிழர் பெருமானைங்கிற வார்த்தை என்ன அழகான வார்த்தை பாருங்க. தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு. முதல் வார்த்தை திறந்திடுமின், முடிக்கிற வார்த்தை கதவு. திறந்திடுமின் கதவு, இடையில பாட்டு. இப்படி அதில் வந்து உலா வர்ற செய்தியை பார்க்கிற தலைவி. இது மாதிரி தான் வந்து நம்ம உலா நூல்களில் வந்து ரொம்ப ஆதி அந்த உலான்னு அருணகிரிநாத சுவாமி பாராட்டுறார். எப்படி ரொம்ப அழகா, ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாடினில் ஆடல் வெம்பரி மீதேரி மா கையிலையிலேகி ஆதி அந்த உலா ஆசுபாடிய சேரர். நம்ம சேரமான் பெருமாள் நாயனார். ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நன்னாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்னு பாடுறாரு. அதனால் என்ன, நம்ம இவரை பற்றி சொல்லுகிற பொழுது ஐயா கூட குறிப்பிட்டாங்க, களையா உடலோடு. திருவிசைப்ப ஆசிரியர் பூந்துருத்தி நம்பிகாட நம்பி என்ற பெரியவர். அவர் ஞானசம்பந்த பெருமானை போற்றுகிறார், நாவரசரர் பெருமானை போற்றுகிறார். அதில் எல்லாம் தனித்தனியாக தான் குறிப்பிடுறார். எம்பந்த வல்வினை நோய் ஏற்திட்டு எமையாளும் சம்பந்தர் காளியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருடைய அம்புந்து கண்ணாளும் தானும் அணிதில்லை செம்புன் செய் அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றேன்னு அங்கே ஞானசம்பந்த பெருமானை குறிப்பிடுகிறார். அடுத்தபடி அல்லியம்பும்பளனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறிவகுத்த சேவகனே தென்தில்லை கொல்லை விடையேறி கூத்தாடரங்காக செல்வம் அளிக்கின்ற சிற்றம்பலமே சேர்ந்தனையே என்று நாவரசர் பெருமானை குறிப்பிடுகிறார். ஆனால் நம்ம சுந்தரர் பெருமானை மட்டும் குறிப்பிடுகிற பொழுது பார்த்தீங்கன்னா இருவரையுமா சேர்த்து சொல்றார். கடையா உடலோடு சேரமான ஆரூரன் விழையா மதமாறா வெள்ளானை மேற்கொள்ள முளையா மதிசூடி 3000வரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே அப்படின்னு பாடுறாரு.
இது மட்டும் இல்லை, மற்ற இன்னும் ஒரு சில நாயன்மார்களையும் கடியார் கணம்புள்ளர் கண்ணப்பர் என்று அடியார் அமருலக ஆளனி ஆளாதே முடியார் தீவேள்வி 3000 குடிவாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே. அது மாதிரி அப்படியே அந்த பாடல்களெல்லாம் நினைவுபடுத்துகிற பங்கில் கலையா உடலோடும் என்பதற்கு நம்ம ஐயா ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான விளக்கம் தந்தார்கள். அதையெல்லாம் நம்ம கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த இடத்துல நினைவுபடுத்தி, அப்படி இந்த உலா என்று வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம், இவங்களுக்கு என்னென்ன வயது, இவங்க எப்படி அந்தந்த பருவத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் அந்த உலா வருகிற காலத்தில் தலைவன் மாட்டு அந்த அன்பை செலுத்தினார்கள்னு வர்றது தான் அந்த உலா நூலினுடைய அது சுருக்கமான செய்தி. இப்போ என்னென்னா, இந்த கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தர் இந்த ஆரம்பத்தில் மூவர் உலா அது அதுதான் ரொம்ப பிரபலமாக நம்ம சொல்லக்கூடியது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான யாப்பிலை பாடுவதில் கைதேர்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கோவை உலா அந்தாதி யாருன்னா ஒட்டக்கூத்தர்னு சொல்கிறது ஒரு மரபு. அப்படி உலா பாடுவது. இந்த உலாவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம பெருமான் உலா போனதை நம்ம நினைக்க வேண்டாமா? திருவிசை பாவில் அழகாக சொல்லுவார், நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா, நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ. இதுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை பார்க்கணும். உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாயினியே, நம்ம நாவுக்கரசர் திருவையாறு திருத்தாண்டதில் சொல்கிறார், உற்றிருந்த உணர்வு. அப்படி அந்த பாட்டில் நையாத மனத்தினை நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் இல்லையா? அப்படி நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தெருவே குத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனார். சுவாமி திருவீதிக்கு எழுந்திருக்கிற சிறப்புகளை பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் ஏகாம்பரநாதர் உலா அற்புதமான உலா. அதற்கு காஞ்சி மாநகரத்தில் பல பதிப்புகள் வந்திருக்கிற நிலையில் இப்போ சமீபத்தில் நம்ம சரவண சதாசிவம் ஐயா அவர்களுடைய அற்புதமான பதிப்பு வெளிவந்திருக்கிறது. இன்னும் அந்த திருநகரை சார்ந்த பெரியவரே எழுதுகிற பொழுது இன்னும் அதற்கு சிறப்பு. மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் சொன்ன திருப்பாட்டும்னு முதல்ல தேவாரம்ங்கிற சொல்லாட்சி மூவர் தேவாரத்திற்கு வழங்கியது என்று சொன்னால் அதற்கு ஆதாரமாக சொல்லுகிற நூலே ஏகாம்பரநாதர் உலாதான் என்று நம்முடைய அறிஞர் உலகம் சொல்லுகிறது. அப்படியே அந்த பாடலில் பார்க்குற போது சுவாமி உலா போறாரான். ஐயாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா, நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது. கையார அதாவது மணிவாசக பெருமான் திருவையாறுலன்னு சொல்லுவார். அது மாதிரி கழுவு தழுவிக்கொண்டு எய்யாது என்றன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகுப்போ ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாள். அது மாதிரி அங்கே உலா பார்க்குறோம். நம்ம இங்கே ஒரு முக்கியமான செய்தி, தம்பி பாராட்டுதலுக்குரிய வரவேற்புரை நல்கிய நமது அதாவது திருவையாற்று கட்டளை தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கும் இடையனுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுப்புரை வழங்கிய தம்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நேரத்தில் நிறைய செய்திகள் உள்ளத்திலே இருந்தாலும் சொல்லுவதற்கு காலம் இடம் தராத காரணத்தினால் ஒரு செய்தியை மட்டும் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். என்னன்னா, இந்த உலா நூல் எந்த நூல்? திருக்கைலாய ஞான உலா. அதை பற்றி விரிவாக சொல்லணும், காலம் இடம் தரவில்லை. முடிக்கிற போது மட்டும் காரேறு கொன்றையந்தார் காபாலி கட்டங்கன் ஊரேறு போந்தான் உலா. இங்கே கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். என்னன்னா, செஞ்சடையான் போந்த தெருன்னு தான் இருக்கும் புக்கில். அப்புறம் தனியாக ஒரு வெண்பா இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலா நூல்னா முதல்ல தொடங்கினதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஏனைய பிற உலா நூல்கள் எல்லாம். ஆனால் நம்ம கைலாய ஞானம் திருக்கைலாய ஞான உலாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா செஞ்சடையான் போந்த தெருன்னு முடிஞ்சு வெண்பாவுக்குண்டான அந்த இலக்கணப்படி அடுத்து அப்படி தனிச்சொல் இல்லாமல் தனியாகவே ஒரு வெண்பா இருக்கும். ஆனால் நமது தமிழ் தாத்தாவுடைய சுவாமிநாத ஐயர் அவர்கள் மிக ஆராய்ச்சி செய்து பல சுவடிகளை பார்த்த பொழுது ஒரு சுவடியிலே இருப்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். செஞ்சடையான் போந்த திருவதனில் அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்து மஞ்சடையே காரேறு கொன்றையந்தார் காபாலி கட்டங்கன் ஊரேறு போந்தான் உலா என்று ஒரே பாடலாக முடித்து காட்டியிருக்கிறாருங்கிற செய்தி இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இந்த அருமையான வாய்ப்பை எளியனுக்கு நல்க ஸ்ரீ குருமாசனா அவர்களுடைய திருவடிகளுக்கும் நமது பாராட்டுதலுக்குரிய தம்பி சிவதேவன் அவர்களுக்கு இன்னும் பல நூல்களை எழுதி பல மேடைகளில் அவருடைய சமய பிரச்சாரம்
தொடர்ந்து சிறப்பாக நமது மகாசன அவர்களுடைய ஆசையோடு நிகழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்.